ஆணவ கொலையால் படுகொலை செய்யப்பட்ட கவின் விவகாரம் முதல் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது காணலாம். ஆதிதிராவிட மக்களின் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒளிமயமான முன்னேற்றத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு எப்பொழுதும் துணை நிற்கவும், கல்வியும் படிப்பும் வேலையும் பதவியும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய கையில் அதிகாரம் செலுத்த வாய்ப்பை கொடுத்திருக்கு. இதுதான் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம். சாதிதான் தமிழகத்தை பிளவுபடுத்தும் முதலாவது சக்தி. அந்த 1000 ஆண்டு அழுக்க ஒழிக்கத்தான் நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். திராவிட மாடல் அரசு அனைத்து சமூகத்திற்குமான அரசாக இருக்கிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லா மேடைகளிலும் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் முன்னேற்றத்திற்கு திட்டங்களை வழங்குறதுல, நிதியை வழங்குறதுல, தொழில் முனைவர்களாக உயர்த்துறதுல, மாணவர்களை உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறதுல, வன்கொடுமைகளை குறைச்சதில்ல, சமூக சமத்துவத்தை நிலைநாட்டுவதில்ல நம்ம திராவிட மாடல் ஆட்சி காலம் தான் பொற்காலம் என்பதை நாளை நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்ல முடியும். ஆனால் அண்மை காலமாக முதலமைச்சர் ஸ்டாலினின் நடவடிக்கைகள் சமூக வலைதளத்தில் விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது எளிய விளிம்பு நிலை மக்களின் குரல்களை முதலமைச்சர் ஸ்டாலின் கவனிப்பதே இல்லை என்பதுதான் அந்த விமர்சனம். ரிப்பன் மாளிகையில் கடந்த ஒரு வார காலமாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் தூய்மை பணியாளர்களை நியமிக்க எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராடி வருகிறார்கள். ஒரு வாரமாக நடைபெறும் இந்த போராட்டத்தை இதுவரை அமைச்சர்களோ அதிகாரிகளோ கண்டுகொள்ளவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் தங்கள் பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என வேகாத வெயிலிலும் தூய்மை பணியாளர்கள் முழங்குகிறார்கள். இவர்களை நேரில் சந்திக்காத முதலமைச்சர் ஸ்டாலின் இதே நாளில் பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜனை குடும்பத்தோடு அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்து வந்துள்ளது சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல சாதிய ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் வேண்டும் என திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த திருமாவளவன், முத்தரசன், பே. சண்முகம் உள்ளிட்டோர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் நலம் விசாரிக்க மட்டுமே சந்திப்பு நடைபெற்றதாக கூறினார். இதுவும் தற்போது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடுமலையில் படுகொலை செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர் சண்முகவேல் குடும்பத்திற்கு உடனடியாக இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூட கூறவில்லை. மடப்புரம் அஜித்குமார் குடும்பத்தினரை தொலைபேசியில் அழைத்து ஆறுதல் கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு சம்பவம் நடந்த சில நாட்கள் கழித்துதான் சமூக வலைதள அழுத்தத்தால் தொலைபேசியில் ஆறுதல் கூறியதாக விமர்சனங்கள் எழுந்தன. இது போதாதென்று தூத்துக்குடிக்கு சென்ற முதலமைச்சர் கவின் குடும்பத்தை ஏன் நேரில் சந்திக்கவில்லை என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மொத்தத்தில் தூய்மை பணியாளர்கள் விவகாரம், கவின் ஆணவ படுகொலை விவகாரம், ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் உள்ளிட்டவற்றில் முதலமைச்சர் ஸ்டாலின் எளிய மக்களின் பக்கம் நிற்கவில்லை என்ற விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் வலுவாக எதிரொலிக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பிரிஸ்கா லூயிஸ்.